கைஸ், நான் தான் உங்களுக்கு காட்டு பண்ணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் ஜென்ரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம மைன்கிராஃப்டில் க்ரியேட்டிவ் ஜென்ரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ன்றதுனால நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்கில்லாம் தேவையில்லை. நம்ம ப்ளே கொடுத்து இப்போ வேர்ல்டு க்ரியேட் பண்ணி உள்ளே போய் எப்படிலாம் வேர்ல்டை கட்டலான்னு பார்க்கலாம். இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் எப்படின்னா லேர்னிங் தான். இங்கே கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி சீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெருசாக வீடு கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த வேர்ல்டுக்கு நம்மளோட கேமிங் சேனல் நேம் தான் வைக்கிறோம், வான்படை கேமிங் அப்படின்ட்டு வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வீடு கட்டலாம், எப்படி ஒரு பொருளை உடைக்கலாம், எப்படி அவ்வளோ பெரிய விஷயத்தை ஈஸியாக கட்டலாம், ஒரு அதாச்சும் ஸ்மார்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கட்ட போகிறோம். இது சிலருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. ஓகே, நமக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அசிஸ்டண்ட் வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா நம்மளோட சிஸ்டர் ஒரு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வர முடியலை. மைன்கிராஃப்ட் ஜென்ரியில் மட்டும் நமக்கு வேறு அசிஸ்டண்ட் வருவாங்க. அவங்க பேர் என்னென்னா பங்கி சுங்கி. ஆமாங்க, நான் தான் உங்கள் பங்கி சுங்கி. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மைன்கிராஃப்டில் இவருக்கு கொஞ்சம் அந்த ஹெல்பிங் ஸ்கில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு விளையாட தெரியும், அவருக்கும் கொஞ்சம் விளையாட தெரியும். மாற்றி இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரியே மாற்றி கொஞ்சம் பேசி இந்த வீடியோ எப்படின்னா முடிக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ லோட் ஆகிக்கிட்டே இருக்குது, நம்ம போய்கிட்டே இருப்போம் உள்ள. ஆமாம், இந்த மைன்கிராஃப்ட் உனக்கு தெரியுமா எப்படின்ட்டு? கொஞ்சம் தெரியும். சரி கைஸ், நம்ம இவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற கேஃபில் உள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ எதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோன்னா வில்லேஜ் தேடுவோம். நம்ம தனியாக இருந்தால் ஒரு லோன்லியான ஃபீல் இருக்கும். அதனால் நம்மளால் ஒரு வீடு கட்டினா என்ஜாயிங்கே இருக்க முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இவர் கூட வந்திருக்கிறோம். அவர் தனியாக வரலன்றதுனால நம்ம ஒண்டியாக தான் ப்ளே பண்ணுவோம். வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் அவங்க கூட இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன இதுவாக இருக்கும். அது என்ன ஃபீல் தெரில. இங்கே ஒரு கேவ் இருக்குது பாருங்கள், இந்த கேவுக்குள்ளேயும் வீடு கட்டலாம். இந்த பார்த்து வச்சுப்போம். நம்ம அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு இங்கே எதனா பண்ணலாமான்ட்டு பார்ப்போம். ஆமாம், இப்போ வில்லேஜ் எப்படி தேட போகிறா? அதுக்கும் எதனா சீட்ஸ் வச்சுருக்கியா என்ன? வச்சுருக்கேனே, இதுக்கும் ஒரு சீட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம மைன்கிராஃப்டில் எல்லாமே சீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். சர்வைவல் இருக்கும். நமக்கு டைமண்ட் வேணும்ப்பா, நமக்கு டைமண்டே கிடைக்கலன்னா அந்த சீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைமண்டை வர வைக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம சீட் யூஸ் பண்ணி வில்லேஜே கண்டுபிடிக்க போகிறோம். எப்படிப்பா சொல்லிக்கூடா? அதுக்கு தானே வந்திருக்கோம், வா சொல்லித்தரேன். இப்போ வில்லேஜ் கண்டுபிடிக்க நமக்கு வேணும்னா ஸ்லாஷ் போட்டு லொக்கேட், நமக்கு எதனா வேணும்னா லொக்கேட், அந்த லொக்கேஷனுக்காக லொக்கேட் போட்டுட்டு ஸ்ட்ரக்சராக பயோமா. இப்போ வில்லேஜ்ன்றது ஒரு பில்டிங்கு பேஸ் பண்ணியிருக்கு, அதனால் அதை ஸ்ட்ரக்சர்னு போட்டுக்கலாம். STRUCTURE ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு கேப் விட்டு நமக்கு வில்லேஜ் வேணுன்றதுனா வில்லேஜ். உங்களுக்கு பில்லேஜர் அவுட் போஸ்ட் வேணும்னா பில்லேஜர் அவுட் போஸ்ட் கொடுக்கலாம், மேன்ஷன் வேணும்னா மேன்ஷன் கொடுக்கலாம். நமக்கு இப்போ வில்லேஜ் தான் தேவைப்படுதுன்றதுனால வில்லேஜே கொடுத்துப்போம். வில்லேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா நம்மளை வில்லேஜில் கூப்பிட்டு போய் விடாது. ஏன்னா மேலே சைடில் கோஆர்டினேட் கார்டு பாரு, அந்த 696, அந்த சைடு -392. நம்ம 685 இருக்குது, ஒரு 10 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம கண்ணு கெட்டின தூரம் தான், ஆனால் அது 300 பக்கமோ என்னமோ இருக்குது. நம்ம இப்போ மைனஸை ஏற்றிக்கிட்டே போனால் அந்த வில்லேஜுக்கான இடத்த கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்படியே போனால் அது இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. போனால் கிடச்சிரும். வந்துச்சு பார்த்தியா வில்லேஜு? இப்படி தான் சீட்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் வில்லேஜை. அது நமக்கு நியர்பை இருக்கிற வில்லேஜை தான் தேடி கொடுக்கும். பரவாயில்ல, உனக்குள் நிறைய திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வில்லேஜ் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது, பெரிய வில்லேஜ் கிடைக்காதா? பெரிய வில்லேஜில் தேவையே இல்லை. நம்ம இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா வீடும் இடித்து தள்ள போகிறோம். அப்போ எதுக்குப்பா நீ வில்லேஜ் தேடின? நம்ம வீடு கட்டுற வரைக்கும் ஒரு ஆறுதல் வேணும். இந்த வில்லேஜ் இடிக்க போகிறோன்னா முழுசாக அப்படியெல்லாம் இடித்து தள்ள போகிறதில்ல. இங்கே இருக்கிற வீடுகளை ஆல்ட்ரேஷன் பண்ணி லைனாக அடுக்காக அழகாக அடுக்கி வைக்க போகிறோம். ஓ சரி, என்னமோ பண்ணு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடைசியில் அவுட் புட்டு.
என்ன நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து வில்லேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, எத்தனை வீடு இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் வீடு இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 வீடு தாங்க இருக்குது இங்கே. என்னப்பா நீ 7 வீடு 7 வீடுன்ட்டு அதான் பெருசாக்க போகிறனால? இல்லைப்பா 7 வீடு தான் இருக்குன்னு சொன்னேன். நம்ம வந்து முன்னாடி தெரியுதுல்ல அந்த ஒரு பள்ளம் மாதிரி மேலே டாப்பில், அங்கே தான் வீடு கட்ட போகிறோம். பெருசாக கட்டுவியா சின்னதாக கட்டுவியா? பெருசாக தான்ப்பா கட்டுவோம். என்ன சின்னதாக கட்டி யார் இருப்பா? நம்ம அங்கே தேவையான கல்லெல்லாம் எடுப்போம். நமக்கு வந்து இதில் முக்கியமாக வந்து கிராஸ் பிளாக் தான் வேணும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம கிராஸ் பிளாக் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மைன்கிராஃப்டில் சர்வைவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணுன்னா இது சப்ஸ்கிரைபர் டார்கெட் இருக்குது. அது வந்து நீங்கள் 100 ரீச் பண்ணால் நான் வந்து சர்வைவலில் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வாங்க நம்ம கல்லுன்ற பாருங்கள், இந்த கிராஸ் பிளாக்கை வந்து அடுக்கிக்கிட்டே ஒரு எல்லை மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டா இந்த வில்லேஜுக்கு ஒரு இடத்துல இல்லாமல் நம்ம வந்து அழகாக வீடு கட்டலாம். கட்டு. நான் உன் கூட கொத்தனார் வேலைலாம் பார்க்க வரல, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனால் நீ வரும்போது என்னமோ எனக்கு அசிஸ்ட் பண்ண வருவேன்னு சொன்னியேப்பா, என்ன ஒரு அசிஸ்டர் கூட பண்ணல? அப்படி தான் சொல்லுவேன், இல்லைனா நீ என்னை வீட்டிலே விட்டு வந்திருப்பியே. பாரு அடுத்த வாட்டி நான் உன்னை வீட்டிலே விட்டு வர்றேன். வாங்க நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து ஒரு லைன் வந்து கோடு போட்டு முடிச்சிட்டோம் கிராஸ் பிளாக்கில். அடுத்து நம்ம கோஆர்டினேட் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் பள்ளத்தில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த பள்ளம் பெருசாக இருக்குது கொஞ்சம். நம்ம வந்து அகலமாக கட்ட போகிறதுனால லெவல் பண்ணோன்னா கொஞ்சம் லேட் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் வந்து இந்த எண்டு அந்த எண்டு ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. லெஃப்டில் பாட்டமும் ரைட்டில் டாப்பும் அந்த வந்து எடுத்துக்கிட்டு அதோட கோஆர்டினேட்டை மார்க் பண்ணி அந்த கோஆர்டினேட்டை வந்து நான் எப்படி போட சொல்கிறேனோ அதே மாதிரி போட்டு கிராஸ் பிளாக்குன்னு கொடுத்தா நமக்கான வந்து பிளாக் வந்து அங்கே ரெடி ஆகி அப்படியே இடத்த வந்து லெவல் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் பார்ப்போம். இப்போ இந்த கோஆர்டினேட்டையும் நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. 658 67 -331. நமக்கு 67 தேவைப்படாது, ஒரு 66 எடுத்துக்கலாம். ஆமாம் 66 எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த சைடு போயிட்டு நம்ம சொன்ன மாதிரியே கமெண்ட் யூஸ் பண்ணி போடலாம். எனக்கு தூக்கம் வருது, நைட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்குறேன். பாய். போ தூங்கு மூஞ்சி. வாங்க கைஸ் நம்ம வந்து இப்போது போடலாம் சீட்ஸை. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாஷ் போட்டு ஃபில் போடணும். அதில் வந்து லொக்கேட் போட்ட மாதிரி இல்லை வந்து கல்லை நிரப்புறதுக்காக ஃபில் போட்டுட்டு அங்கே நோட் பண்ண கோஆர்டினேட்டும் இங்கே கோட் பண்ண கோஆர்டினேட்டும் போட்டு கிராஸ் பிளாக் போடும்போது நடுவில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, டேஷ் போடணும், அப்போ தான் வரும். நம்ம வந்து கிராஸ் பிளாக்னு போட்டாச்சு. என்னப்பா வரல, என்ன ஆச்சு? ஐயோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோங்க. என்ன பண்ணிட்டோன்னா நடுவில் இருக்குது பார்த்தீங்களா 66, அதுக்கு பதில் நம்ம வந்து 59 போட்டுட்டோம். 59 போட்டதுனால அது அண்டர் கிரவுண்டில் போய் பண்ணிகிட்டு இருக்குது போல். இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு 2 அடுக்காக வைக்க போகிறதுனால இங்கே 66 அங்கே 65 போட்டு கிராஸ் பிளாக்கு நடுவில் வந்து டேஷ் போடணும். எவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் சரி நடுவில் கேஸ் இருந்தால் அங்கே டேஷ் போடணும். ஓகே போட்டாச்சு, ஃபில் பண்ணிடுச்சு. ஆமாம் பண்ணிடுச்சு. அதுக்கு நடுவில் மாடு ஜாம்பிஸ்லாம் இருந்ததுல அதில் வந்து உள்ளே அடிப்பட்டு செத்து போச்சு. உங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும், சவுண்டு கேட்கும். ஓகே நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். இங்கே இடத்துல மட்டும் வந்திருக்கு. இதை வந்து நம்ம உடச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கெலாம் வந்து சீட் யூஸ் பண்ண தேவையில்ல, நம்ம கையில் தான் உடைச்சோம். ஃபுல்லாகவே உடைக்கும் போது வந்து கல் நடுவில் உடஞ்சி போச்சு. என்னப்பா லெவல் பண்ணி முடிச்சிட்டியா? நைட்டு செம்ம தூக்கம், நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நீ என்னப்பா நீ ஒரு வெட்டி, நீ அப்படி தான் சுற்றுவ, என்னால் அப்படி இருக்க சொல்கிறியா? நம்ம வந்து சைட்லேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒயிட் கலரில் வீடு கட்ட போகிறோம். அதை சுற்றி வந்து கருப்பு கலர் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலான்னு நினைக்கிறோம். கருப்பு கலரில் இங்கே ஒன்று தான் இருக்குது, நெதர் பிரிக் ஃப்ரெண்ட்ஸ்னு. இப்போ அதை கொண்டு சுற்றி ஃப்ரண்ட்டை விட்டுட்டு சைடு பேக்கு சைடு இந்த 3 இடத்துமே வந்து கவர் பண்ண போகிறோம். அதையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்கு வந்து இதுக்கெலாம் வந்து சீட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அது வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் தலை சுற்றுன்றதுக்காக நம்ம வந்து இப்படி டேரெக்டாகவே போட்டுடலாம். இதையும் வந்து நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து போட்டு முடிச்சிட்ருக்கோம், முடிக்க போகிறோம்.
முடிச்சாச்சு. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, பழத்தில் போயிடுச்சு. வேஸ்ட்டாக இருந்தால் எடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நம்ம செடி வளர்க்க யூஸ் பண்ணால். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டை சுற்றி நடக்கிறதுக்கு ஒரு சின்ன நடப்பாத அளவுக்கு கேஸ் விட்டு தான் கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மூலையில் வந்து ஒரு 2 உடஞ்சி போய் கிடக்குது, அதை பார்ப்போம். ஓகே, வந்து நம்ம அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேலே இருந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கல் எடுப்போம், ஒயிட் கலர் சொன்னல, அதுக்கான கல் எடுக்க போகிறோம். இங்கே நிறைய விதமான ஒயிட் கலர் கற்கள் இருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட 3 கல் எடுப்போம். நம்ம வந்து ஒரே பேர் கொண்டது. இதில் வந்து ஸ்குவாட் பால் போட்டிருக்கு, பில்லர் போட்டிருக்கு, சீசல்டுன்ட்டு ஏதோ 3 விதமாக போட்டிருக்கு. அந்த 3 விதத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, 3 விதம் மட்டும் நமக்கு போதும். மற்றது வேணும்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டே 2ல் பார்த்துக்கலாம். அதை இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடை கட்ட போகிறதில்ல, பாதி வீடை கட்ட போகிறதில்ல. இந்த வீட்டை சுற்றி ஒரு சர்க்கிள், அந்தாச்சு வீட்டோட ஒரு கல் ஒரு சுற்றி, அதாச்சு எப்படின்னா ஒரு பார்டர் மட்டும்தான் இந்த வீட்டுக்காக நம்ம போட போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வீடியோலேருந்து நிறைய போயிட்டா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிரும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மைன்கிராஃப்ட் டே 2 எப்போ போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லாமே பண்ணிக்கோங்க. பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இதையும் முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே. ஓகே, இந்த ஒயிட் கலர் கல் வந்து நல்லாயிருக்கும். பங்கி சுங்கின்னு சொல்லிட்டால ஒரு ஆள், அவர் தான் இவர் வந்து நெக்ஸ்ட் வீட்டிலேருந்து நம்ம கூட விளையாட வந்தால் வரலாம், எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இவர் போயிடுவார். ஓகே, நம்ம வந்து 2 பிளாக் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டியும் முடிச்சாச்சு. என்னப்பா வந்துட்டு போனேனே, பாத்தியா என்ன? பார்த்தேன். நெக்ஸ்ட் வீட்டிலேருந்து மறக்காமல் வந்துடு. என்ன வீட்டில் விட்டு வருவேன்ட்டு இப்போ கூப்பிடுற? வா அதெல்லாம் அப்படி தான் சகஜம். பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து நம்ம இதையும் முடிக்க போகிறோம். இதை முடித்தா இந்த வீட்டோட சுற்றி பரப்பளவு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கட்டு வைக்கணும். முதல்ல இதை முடிச்சுட்டு அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எல்லாமே மறக்காமல் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து படிக்கட்டு வைக்கணும். எந்த இடத்துல வைக்கலாம்? இந்த 2 ஆட்டுக்கும் நடுவில் கட்டிடுவோம். வில்லேஜுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ நம்ம வந்து அப்புறமா எடுத்துருவோம். இப்போ தாங்க நான் இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு வில்லேஜரே பார்க்குறேன். அப்போ தான் வீட்டுக்குள்ளே போனேன். இங்கே இன்னும் யாரும் வரல. நிறைய வில்லேஜரை மேக் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சர்வைவலில் வந்து எப்படி வீடு கட்டணுன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வந்து ஸ்மூத் குவாட்ஸில் வந்து ஒரு படிக்கட்டு தான் எடுத்திருக்கேன். இது போட்டால் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி தெரியாது. ஓகே, இதையே வச்சு நம்ம வந்து 2 கல்லுள்ள ஹைட் தான் வந்து கேட்குது. அப்புறம் நம்ம வந்து நிலப்பரப்பு போட்ட அந்த கல்லை வச்சு வந்து அந்த கைப்பிடி வச்சுக்கலாம். கைப்பிடின்னு சொல்ல முடியாது, சுற்றி வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் வேணாம். ஓகே, அதையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே ஏறி போனால் இங்கேயும் வந்து தேவைப்படும் கொஞ்சம் கற்கள். இங்கேயும் போட்டோம். வந்து நம்ம சுற்றி ரொம்பலாம் ஏற்ற தேவையில்ல. இப்போ வந்து இங்கே நடந்து போகிறதுக்காகவும் கொஞ்சம் கேப் வேணும். அதுக்காக இங்கே சைடில் ஒரு கேட் மாதிரி வைக்கலாம், பார்ப்போம். ஓகே, இங்கேயும் படிக்கட்டு வச்சாச்சு. இந்த தரையில் வைக்கலாமா வேணாமா? பச்சை கலரில் இது மட்டும் தனியாக தெரியுது. ஓகே, உடச்சிட்டு வச்சிடலாம். அதை கூட எதுக்கு அதை மட்டும் தனியாக விட்டுக்கிட்டா சிங்கம்மா. உள்ளே வந்து என்ன கலரில் ஃப்ளோர் வைக்கலாம், இல்லைனா வந்து நார்மலான பிளான்ட்லேயே வைக்கலாமா? வீடு வந்து இப்போது ஒரு லேயர் வச்சுருக்கோம். நம்ம செகண்ட் லேயராக என்ன கலர் வைக்கலாம்? செகண்ட் லேயருக்கு அடுத்து ஒரு 4 லேயர் ஒயிட்டில் வச்சுட்டு அப்புறம் செகண்ட் லேயரில் வச்ச கலர் எடுத்து 6th 7th அந்த லேயரில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஒயிட் கலரில். அது கொஞ்சம் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் சர்வைவல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகணும்னா லைக் டார்கெட் இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர், அந்த லைக் டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம். கமெண்ட்டில் கேம் என்ன போடலான்னு சொல்லுங்கள். பை பாய்.